இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். தான் பைக் பார்க்கிங் குருவாயூரில் கிளம்புறோம். இப்போ நேராக சோட்டானிக்கரை. மணி கரெக்டாக 11:10 ஆகுது. வண்டி வெளில எடுத்துகிட்டு யாரெல்லாம் பார்த்துட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். ஹாய் மக்களே, குருவாயூர் கோயிலுக்கு வந்துட்டோம். நேராக கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன். டைம் வந்து 7:30 ஆகுது. இதான் கோயில் குளம்னு நினைக்கிறேன். இதான் கோயில் குளம். அடுத்து நம்ம உள்ளே போகணும். உள்ளே வந்து கேமராலாம் அலோடு கிடையாதுன்ட்டாங்க. ஸோ இங்கே வந்து நான் கிளாக் ரூமில் கொடுத்துட்டு போகணும். மக்களே, கதகளி நடக்குது மக்களே. ஆக்சுவலாக இங்கே பெர்மனெண்ட்டாக நடக்கும் போல இருக்குது. ரெகுலராக நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் இருந்து வெயிட் பண்ணி வீடியோ எடுக்கலான் இருக்கேன். The next day. நேராக பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்துலேயே நான் வந்து இடம் போட்டேன். பாருங்கள், நேராக தெரியுதா கோயில். நம்ம அப்படியே போக வேண்டியதான். நல்ல தரிசனம் மக்களே. நேற்று நைட்டு வந்து நான் வந்த உடனே படுத்துட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் தூங்கிட்டேன். அவ்வளோ டயர்டு. ஏன்னா நம்ம முன்னாடி நைட் தூங்கலை.
நைட் அப்படியே போய் பார்த்தேன், அதாவது வீடியோஸ் போட்டிருப்பேன் பாருங்கள். மோகினி ஆட்டம் கதகளிலாம் பார்த்தோம். மோகினி ஆட்டம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் அங்கே கிட்ட போக முடியல. கதகளி வந்து அந்த பார்த்தேன், அது கொஞ்சம் பயமாக இருந்தது. அவங்க வந்து அவங்களோட ஒவ்வொரு அசைவுக்கும் பின்னாடி அந்த என்ன உரிமையா, அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியல எனக்கு, அது வந்து ப்ளே பண்ணுறாங்க. அது ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. அது நான் ஒரு 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 ½ hour நின்று பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து உள்ள சாமி போய் பார்க்கலாம். நான் என்ன நினச்சேன், ரொம்ப கூட்டமாக இருக்கும். அப்படி பார்த்தா நைட்டு வந்து பெருசாக கூட்டம் இல்லை. நான் போன உடனே சாமியை பார்த்துட்டு கொஞ்சம் கியூ இருந்தது. போன உடனே சாமியை பார்த்துட்டு அப்படியே வந்து நைட்டே வந்து படம், அந்த சாமி படம், அப்புறமா அந்த கீ செயின் ஒன்று வாங்கியிருக்கேன். அயோத்திராமர் கீ செயின். ஆக்சுவலாக அது நான் வந்து குருவாயூரப்பன் நினச்சி, அது பார்த்தா அயோத்திராமர். அப்புறமா ஒரு இந்த கார்லலாம் தங்கிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று வாங்கினேன். அப்புறம் ஒரு குருவாயூர் ஃபோட்டோ, சாமி ஃபோட்டோ ஒன்று வாங்கினேன். அது அவ்வளோதான். ஒரு சின்னதாக ஒரு குட்டி சிலை ஒன்று. இதெல்லாம் சேர்த்து ஒரு 1000 rupees ஆகிடுச்சு மக்களுக்கு இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு பிளான் என்னென்னா, நேராக சோட்டானிக்கரை. கூகுள் மேப்பில் 130 காமிக்குது, 140 காமிக்குது. நம்ம ஒரு 2 o'clock போவோம்னு நினைக்கிறேன். இப்போயும் ஸ்பீட்லாம் போக போகிறது இல்லை மக்கள். நேற்று இங்கே இந்த ஊரில் வந்து ஸ்பீடே போக முடியாது. இந்த மாதிரி தான் ரோடு இருக்குது. இதெல்லாம் வந்து எங்கள் கும்பகோணம், எங்கள் ஊர் பேர் வலங்கைமான். அங்கேருந்து இந்த குடவாசல், நீடாமங்கலம் அந்த மாதிரி ரோடு இதெல்லாம். இது அதே வளைச்சி சின்னதாக சிங்கிள் ரோடு. கொஞ்சம் இங்கெல்லாம் ஸ்பீடு போக முடியாது. நினச்சா போகலாம், பட் நடுவில் வந்து ஜாயிண்ட் ரோட்லாம் இருக்குல்ல, டக்குன்னு வெளில வரானுங்க, நம்ம ஒரு மாதிரி தூக்கி போடுது. நம்ம பிரேக் வந்து நானாக ஃப்ரண்ட் பிரேக்லாம் அவ்வளோலாம் யூஸே பண்ண மாட்டேன் மக்களே. ஆனால் இங்கே வந்து அதுதான் மேக்ஸிமம் வச்சிட்ருக்குறேன் நான். நம்ம வந்து ரெகுலராக ட்ராவல் பண்ணுறது கிடையாதுல்ல. கதகளி பார்த்தாச்சு. அப்படியே நம்ம வந்து அந்த கலரின்னு சொல்லுவாங்களா, கலரியா அது பேர் என்ன, இந்த உத்தம வில்லனில் நாசர் ப்ரோ ஒரு கிட்ட பையம், அது எங்கேயாவது நம்மளால் பார்க்க முடியுதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஆகிடும். நைட்டு இங்கே நல்லா செம்ம மழை மக்களே. ஆனால் வந்து என்னென்னா, இது வந்து சபரிமலை அந்த ஏரியா மாதிரி கிடையாது. மழை பெஞ்சுன்னா அந்த சில்னஸ் அப்படியே நிற்கணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்படியே வெக்க அடிக்குது. நல்லா வந்து நல்லா மழை பெஞ்சுது, இருந்தாலும் வந்து அந்த கூலிங் வந்து தெரிய மாட்டேங்குது. ஏதோ வந்து கோஸ்டல் ரோடு மாதிரி ஏதோ ஒன்று காமிக்குது. இந்த ரோடு போகிற வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இந்த இடத்துல காமிக்கும். இன்ஸ்டாகிராம்லலாம், யூடியூப்பில் இல்லாத வீடியோஸ்லாம் கூட போட்டிருக்கேன். இன்னும் ஃபாலோ பண்ணுவீங்க, டிஸ்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான பிரச்சனை அப்படின்னு பண்ணுவீங்க. இங்கே வந்து அந்த குருவாயூர் வந்து நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த கேரளா கப்பல், கேரளா ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. அங்கே நான் ஒரு வீடியோ போடுறேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து அங்கே வந்து முன்னாடி குடிச்சதுதான் நான் என்ன நினச்சேன், அது ஒரு குட்டி என்ன சொல்லுங்கள், டென்ட்டு மாதிரியா, டென்ட்டுன்னு சொல்லுங்கள், குட்டி மண்டபம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அந்த கேரளா ஸ்டைலில் இருக்குது. அதில் என்ன நான் யாகம் பண்ணுறவங்கன்னு நினைச்சு அதில் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் அந்த துலாபாரம், அது ஒரு விஷயம்.
நிறைய பேர் வந்து கிழங்கு காய்கறிகள், ஒருத்தர் வந்து அரிசி மூட்டை கொடுத்தாங்க. வீடியோ எடுக்க முடியல அதெல்லாம். பட் ஆனால் அது கேமரா உள்ளே அளவுலே கிடையாது. ஒரு நாங்களே வந்து வெளியே பார்த்த வீடியோ எல்லாமே வந்து வெளியே தான், அவுட் சைடாக காம்பவுண்ட் தான் எடுக்க முடியும். ரூம்ஸ் காஸ்ட்லி தான். நான் நேற்று தங்கியிருந்த ரூம் அயோத்தியா ஹோட்டல், அது வந்து 1000 ரூபாய் 2 பேருக்கு ஓகே. பட் ஆனால் சிங்கிள் ஆளுக்கு 1000 ரூபாய் அதிகம் தான். ஏசி கிடையாது, ஓரளவுக்கு வென்டிலேஷன்